பொய்யன். He's a liar. எந்த அதிகாரமும் பிசாசு கிடையாது, எந்த வல்லமையும் பிசாசுக்கு கிடையாது, எதுவுமே பிசாசு கையில கிடையாது. எல்லாம் உங்க கையில விழுந்துட்டாரு. இப்ப சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டார் இயேசு சொல்லும்போது அவர் பரலோகத்துக்கு எடுத்துட்டு போல சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு உலகம் எங்க போங்கள், சதா காலங்களில் நான் உங்களோடு கூட. இதுதான் கடைசி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுது, சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ என் கூட யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அப்ப அவர் அதிகாரங்கள், ஆளுகை, மகிமை இந்த பூமியில நான் எல்லாவற்றையும் வாழ்ந்து சொல்லுங்க, வாழ்ந்து சொல்லுங்க, வாழ்ந்து சுகமா இருக்கணும், வாழ்ந்து சுகமா இருக்கணும், வாழ்ந்து. இந்த ஒரு வேர்ட் உங்களுக்கு பிடிச்சீங்கன்னா நான் வியாதியில இருக்க கூடாது, நான் வியாதியில இருக்க மாட்டேன், நான் கஷ்டத்தில் இருக்க மாட்டேன், நான் தோல்வியில் இருக்க மாட்டேன், நான் குறைவில் இருக்க மாட்டேன், நான் வறுமையில் இருக்க மாட்டேன், நான் கடனில் இருக்க மாட்டேன், நான் கீழே இருக்க மாட்டேன், நான் தரித்திரமா இருக்க மாட்டேன், நான் கீழே வெறுமினம் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க. கிறிஸ்து இதோடு கூட ஜெயன் ஆயிட்டு, ஆமா கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடவுள் கொடுத்துட்டாரு, இப்படியே வாழ்ந்து கொஞ்ச நாளைக்கு பரவாயில்ல, அது கர்த்தருடைய சித்தம். புரியுதுங்களா? நான் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் என்றுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற சகல ராஜ்யங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், மகிமை எல்லாம் வச்சிருக்கிறார். 0.1% கிறிஸ்துவ பார்த்திருக்காங்க, அவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்க. தெரியுங்களா? ஒரு போதகர் ஒரு ஏர்போர்ட்டை வச்சிருக்கார். ஒரு போதகர் 23 ஃளைட் வாங்கி கிஃப்டா கொடுத்திருக்கார். தெரியுங்களா? ஃளைட் பொம்மை ஃளைட் இல்ல, ஒரிஜினல் ஃளைட். ஏர்போர்ட் சொந்தமா இருக்குது. இப்ப இந்த மாதிரி வாழும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே பிலிகிராம் ஐயா தெரியும், அவருடைய எவாஞ்சலிஸ்ட். அதுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னா இந்த 23 ஃளைட் வாங்கி கொடுத்த கோப்லான் என்ற ஒரு தேவ மனிதன் அமெரிக்காவில். அவரு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கை ஆரம்பிச்சு சுவிசேஷத்திற்கு இதெல்லாம் நான் செய்யணும் என்று இந்த எல்லாவற்றிலும் வாழ்ந்துனா அந்த வசனம் ஒரு நாளைக்கு அவருக்கு வெளிச்சாச்சு. அப்ப நான் நல்லா இருந்தா இந்த சுவிசேஷத்தை செய்யலாம். சுவிசேஷம் செய்யணும்னா அதுக்கு பணம் தேவை. இப்போ பிலிகிராம் ஐயா அவரு லட்ச ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரு. ஆனா அவருக்கு பணம் கொடுத்தது இந்த கோப்லான் ஐயா. ஏன்? கடவுள் அவர் ஆசீர்வதித்து நான் நல்லா இருந்தா பட்டணம் நல்லா இருக்கும். பைபிள் சொல்லுது நீதிமொழிகள்ல, நீங்க விசுவாசி நல்லா இருந்தா உங்க பட்டணம் நல்லா இருக்கும். பைபிள் சொல்லுது. நீங்க ஏன் பட்டணம் நல்லா இல்ல, விசுவாசி நல்லா இல்லை? உங்க நம் சபையாக இருக்குதுன்னா நாம் விசுவாசி நாம் நல்லா இல்லை. யாராவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கிறார்கள். பைபிளை நல்லா புரிஞ்சீங்கன்னா நீங்க தான் பைபிள் சொல்லுது அவன் கரம் வாரி வச்சிருக்கீங்களா? கை நாம தான் கேட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது அவன் வாரி இறைப்பான். சொல்லுங்க மூணு முறை, நான் வாரி இறைப்பேன். அல்பரா சதா லமா. அவன் உங்க கையை பார்த்து சொல்லுங்க, கரம் வாரி இறைக்கிற கரம். என் கை வாரி இறைக்கும், என் கை வாரி இறைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? யா வசனம் இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். பைபிள் சொல்லுது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். செழிப்புன்னு தப்புன்னு சொல்ற விசுவாசி போதகர்கள் டீச்சிங் இருக்குது. பைபிள் சொல்லுது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீங்க யார் நம்பி இருக்கீங்க? யார் செழிக்கல? செழிப்புன்னா வெறும் பணம் பொருள்
கிடையாது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து 99% கிறிஸ்துவ பார்க்கவே இல்லைங்க. போதகரோட பார்க்கவே இல்லை. ஆனா நான் பார்ப்பேன். நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நான் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த பூமி விட்டு நான் போகவே மாட்டேன். பிசாசு இயேசு இந்த பூமியில என்ன காட்டினா? சகல பூமியில உள்ள உலகத்தில் அந்த ஓட்ட நல்லா இருந்து பாருங்க. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு வெளிச்சம் அடிச்சது. பிசாசு இயேசு காட்டினா பாத்தீங்களா? அதை நாங்க பூமியில பார்க்கணும். ஆமென். கண்டிப்பா பார்ப்பேன். கண்டிப்பா பார்ப்பேன். என்ன பார்க்கறது? இந்த உலகத்தில் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்துல காட்டி எல்லாவற்றின் மேல அதிகாரங்களும் மகிமையும். ராஜ்யங்களும் அதிகாரங்களும் மகிமை. சொல்லுங்க. ராஜ்யங்களும் அதிகாரங்களும் மகிமை. சொல்லுங்க. ராஜ்யங்களும் அதிகாரங்களும் மகிமை. ராஜ்யங்களும் அதிகாரங்களும் மகிமை. இது சத்தத்துக்கு போறது இல்ல. பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. இந்த பூமியில இந்த பூமியை கைதட்டி விசுவாங்க. இந்த பூமியை நடத்துவார். ராமலா சாதனவாலா லேகமலா சாதன. இது கர்த்தருடைய ஜெபம். இயேசுவின் ஜெபம். நாம அங்க போனா நல்லா இருக்கும். இங்க கஷ்டப்பட்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இட்ஸ் நாட் பைபிள். அது பைபிள் கிடையாது. வெறும் பிரசங்கம் இல்லைங்களா? வெளிச்சம் அடிச்சுங்களா? வெளிச்சம் அடிச்சுதா? கடவுள் ஃபர்ஸ்ட் வேர்டு பைபிள்ல வெளிச்சம் இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு வெளிச்சம். வெளிச்சம்னா தெரியுங்களா? வெளிச்சம் பைபிள் எங்க வருதோ உங்க கையில் இருக்கிற பைபிளுடைய வசனம். வெளிச்சம் சொன்னா ஏதோ வெளிச்சம் பார்க்க கூடாது. வெளிச்சம் அப்படின்னா இட்ஸ் a word of God. இந்த வார்த்தை வெளிச்சத்துக்கு இன்னொரு பேர் வார்த்தை. வார்த்தைக்கு இன்னொரு பேர் வெளிச்சம். இருக்கா வெளிச்சம் புக்கு? அப்போ வெளிச்சம்னா வார்த்தை. வசனம் வந்ததுன்னா வெளிச்சம். வெளிச்சம்னா இருள். இருள்ல வாழ்கிறவங்களுக்கு என்ன தேவை? இப்ப நான் இருள்ல வாழ்றேன். எனக்கு என்ன தேவை? வெளிச்சம்னா கர்த்தருடைய வார்த்தை. வெளிச்சாடிக்கிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணணும். ஆமென். வெளிச்சாடி அடிக்கிற அளவுக்கு நீங்க பிரசங்கம் வாழ்க்கையில கேட்கணும். வார்த்தை வரணும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி எல்லா அழிவிலிருந்து அவர்களை. ஆமென். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கர்த்தருடைய வார்த்தை. அதான் வெளிச்சம். ஆமென். ஆனாதான் அந்த ராஜ்யங்கள் அதிகாரங்கள் மகிமையை நாம பார்க்கணும். ஆனாதான் யோசுவாவுக்கு இத சூப்பரா தேவனே சொல்லி கொடுத்தார். தேவனே ஆமாவா நீ வேலைக்காரன் நான் ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருக்கீங்கள. இந்த ஜனத்தை நீ நடத்தணும்னா இந்த பைபிள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய். அதுதான் prosperous. Then you will have good success. அப்போ மகிமை ராஜ்யத்தினுடைய ராஜ்யங்கள் அதிகாரங்கள் எல்லாம் வெறும் பிசாசு கையில கிடையாது. யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. உங்க கையில இருக்கு. ஏன் நீ வாழ்றன்னா அவரை அறிகிற அறிவு. இந்த வெளிச்சம் வந்ததுன்னா நீங்க சாதாரணமா இருக்க முடியாது. ஆமென். இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் அவங்க ராஜ்யத்தில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்க நினைத்தாலும் சிம்பிளா வாழ முடியாது. தெரியுங்களா? பஸ் பிடிச்சு கப்பல் பிடிச்சு ட்ரெயின் பிடிச்சு அப்படி அமெரிக்கா போ அப்படின்னு யாராவது அதிகாரம் சொல்ல முடியுமா? அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃளைட் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுலதான் அவங்க போவாங்க. நினைத்த நேரத்தில் அவர்கள் எந்த கண்ட்ரியாவது போக முடியும். அதான் 3 வேர்டு விடாதீங்க.
நாம பார்த்தே ஆகணும். ஆமென். பார்த்தே ஆகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் நீங்க பார்க்க கூடாது. இதுதான் கீ. இன்னைக்கு கடன் இருக்கலாம், உங்களுக்கு வியாதி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், இதெல்லாம் இருந்தாலும் இதை நீங்க பேச ஏன்னா பைபிள்ல ஆண்டவர் படைத்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருக்குது. அப்ப கடவுள் ஒழுங்கின்மை இருள் அதே பேசினாரா? இல்ல அதுக்கு பதில் என்ன கேள்வி பேசினாரா? அதற்கான பதில். அப்போ ஒழுங்கின்மையும் இருளும் வெறுமை இருந்தது. கடன், வியாதி, தோல்வி, பிரச்சனை உங்க வீட்டில் இருக்குது. அதையே நீங்க பேசினா இன்னும் தோல்வி தான் வாழ்வீர்கள். கடனே பேசினால் இன்னும் கடனுக்கு தான் வாழ்வீர்கள். இன்னும் குறைவை பேசினால் இன்னும் குறைவு தான். ஏன்னா இப்ப கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நாவின் அதிகாரத்தை வச்சிட்டார். மரணமும் ஜீவனமும் நாவின். அந்த வசனத்துல அவ்வளவுதான் நிக்கல. வாசிங்க அந்த வசனத்தை. ரொம்ப அருமையான வசனம். பிரவாஸ் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21. மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் அதுல பிரியப்படுகிறவர்கள். இப்போ ஆமா நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆனா அதுல பிரியப்படுகிறவர்கள் அந்த கனிதான் புசிப்பீங்க. அப்போ கடவுள் நீங்க எதை புசிப்புன்னு வச்சிட்டாரு. நீங்க எதை நீங்க பேசுறீங்களோ அந்த கனிதான் புசிப்பீர்கள். ஆமென். இதுதான் பைபிளுடைய பெரிய சீக்ரெட். எந்த கனி நீங்க புசிக்க போறீங்க அதுதான் நீங்க பேசுறீங்க, அந்த கனிதான் புசிப்பீங்க. என் மனைவி சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் கணவன் சரியில்லை அப்படின்னு நீங்க பேசினா அந்த கனிதான் நீங்கள் புசிப்பீர்கள். பிரச்சனை எங்கேயா இருக்கட்டும், ஏதாவது இருக்கலாம் சூழ்நிலை, ஆனா அதை பேச கூடாது. ஏன்னா நீங்க அதை பேசினா அந்த கனிதான் புசிப்பீங்க. ஏன் நம்ம நீங்க சரியா இல்லைன்னா நாம் தோல்வியே பேசிட்டு இருக்கிறோம், வறுமையே பேசிட்டு இருக்கிறோம், இல்லாமையே பேசிட்டு இருக்கிறோம். அதனால அந்த கனியை நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் ரொம்ப அருமையான இந்த வசனம். அதுல பிரியப்படுகிறவர்கள் அந்த கனியை புசிப்பார்கள். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவின் ஜெபம் பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுகிறது போல. அப்ப பரலோகத்துல கடன் இல்ல, பரலோகத்துல குறை இல்ல, பரலோகத்துல வியாதி இல்ல, பரலோகத்துல தரித்திரம் இல்ல, பரலோகத்துல எந்த ஒரு தேவை இல்ல. அப்ப அப்படியே வாழ்வதற்கு தான் நான் இந்த பூமியில இருக்கிறேன். ஆமென். அப்படியே வாழணும். பரலோகத்துல செய்யப்படுகிறது போல சொல்லுங்க நல்லா. பரலோகத்துல செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்க எண்ணம் சொல்லணும், உங்க மனசு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப வெற்றியும் வாழ்வும் அவர் அறிகிற வெற்றியும் வாழ்வும் தேவனை எப்படி அறிகிறீர்கள்? இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் எல்லாம் எனக்கு இல்ல அப்படின்னா நீங்க வெற்றிக்கு பாதியில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா. ஆமென். ஆமென். இந்த பூமியில எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த பைபிளுக்கு அகைன்ஸ்ட். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற சகலத்தையும் தேவன் மீண்டு கொடுத்திருக்கிறார். தெரியுங்களா? சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே தேவனுக்கு இடத்துல வர வேண்டும். பூமியில் இருக்கிற எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் மறுபடியும் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வரணும்னு தேவன் விரும்புகிறார். சரிங்களா? பவுல் சொல்றாரு. அத பவுல் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ரோமர் 8க்கு வாங்க. ஒரு அற்புதமான வசனம். 19 வசனம் 8:19. மேலும் அப்போ சிருஷ்டிப்பே எதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறது? தேவனை வெளிப்படுவதற்கு.
ஒவ்வொருவரும் தேவ புத்திரா மாறணும். இந்த சிருஷ்டிப்பும் அது வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவனுடைய சாயலுக்கு 29 சொல்லுது பாருங்க. 29 அது 21 குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தமது குமாரனுடைய சாயலுக்கு இப்போ சிருஷ்டிப்பு தேவனுடைய குமார சாயலுக்கு எல்லாரும் வரணும். இப்போ படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு அதுவும் எப்படி ஆகணும்? அது சொல்லுது 22ஆம் வசனம் 22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பாத்தீங்களா? இந்த படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்பும் கர்ப்ப வேதனைப்படுது. ஏன் கர்ப்ப வேதனைப்படுது? ஒரு சகோதரி கர்ப்ப வேதனைப்படுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வரும்போது கர்ப்ப வேதனை புரியுதுங்களா? அப்போ கர்ப்ப வேதனை வந்துச்சுன்னா என்ன வரணும்? குழந்தை வரணும். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்பும் நான் வேதனை தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய புத்திரராக மாறணும். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாரும் சிருஷ்டிப்பு மறுபடியும் ஒரிஜினல் ஆதாமுக்கு எங்க கொடுத்தாரு அந்த மாதிரி வரணும். ஹalleluya ஹalleluya. அதான் யோவான் ஜெபம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமென். வெற்றியும் வாழ்வும் வாழ்வதற்கான வழி நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை செய்யணும். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்படின்னா சுகம்னா ப்ராஸ்பர் செழிப்பாய் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி வாழணும்? எழுந்திருப்போமா? ஒரு நிமிடம். I want to anointing. I want to release. Come on. எல்லாரும் இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க, இந்த வசனத்தை கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்க அந்த கனியை அவன் பிரியப்படுகிற அந்த கனியை நீங்க எதை புசிக்க போறீங்க? நீங்க சொல்லணும். ஒண்ணு இல்ல, வறுமை, கஷ்டம், பிரச்சனை, சண்டை, குறைவு, சமா அது பேசுவேன். நீங்க இதை மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா வெற்றி வாழ்க்கைக்கு வழி உண்டாயிடும். ஆமென். நீங்க என்ன சொல்லணும்? நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆமென் சொல்லுங்க நல்லா. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கம சொல்லுங்க. கண்களை மூடி க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடி சொல்லுங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க போறேன். சொல்லுங்க நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறேன். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். ஓ ராமா நீங்க பெற்றுக்கொள்ள அளவுக்கு கமான் சொல்லுங்க. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க போறேன். 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 எல்லாவற்றிலும் ஓ ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம், வேலை, பிசினஸ், கையின் பிரயாசம், சகல காரியங்களிலும் நான் சுகமாய் வாழ்ந்து சுகமாய் இருக்க போறேன். சுகமாய் இருக்க போறேன். சுகமாய் இருக்க போறேன். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க போறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க போறேன். கரங்களை தட்டி நல்லா அந்நிய வாசி Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit. Oh, appearment of an anointing. I release it in the church. I release it upon your servant. I release it in the way of God. Let it be, oh, prosperous. Every area of his life, family, and ministry. Oh, Rabana Sadarama. Oh, I release it in the name of Jesus.
இந்த ஊழியம், இந்த ஊழியக்காரர்கள், குடும்பங்கள், இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்க போறாங்க. எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்க போறாங்க. எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறாங்க. எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா. யோசுவா காட்டு நீர் கற்றுக் கொடுத்து நீ வெற்றி வாழ்வு, வெற்றியும் செழிப்போம் வாழ்வதற்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்த அதே தேவன், அந்த ஆவியானவர் என் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் இந்த சபைக்கு ஆவியானவர் நீர் பேசி இருக்கிறேன். வெற்றியும் வாழ்வுக்கான வழி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில, இந்த சபையில, இந்த புதிய உடன்படிக்கையின் சபையில, இந்த புதிய கிருபை உடன்படிக்கையின் சபையில, அப்போஸ்தலர் சபையில, I declare in the name of Jesus, இன்றிலிருந்து இந்த ஊழிய சபை, ஊழியக்காரர் குடும்பங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதார, கைப்பிரயாசம், ஊழியம், வேலை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க. Rabala Shadadabala Lebo Rima Lama Kabaradala Lebo Rima Kabara Shadadabala ஆவியானவரே, எங்கெல்லாம் நீர் பேச, நீர் கொடுக்க, நீர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறோம். அதெல்லாம் என் மூலமா, எங்கள் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை ஆவியம் ஜீவனமா இருக்கிறது. இவருக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், இவருக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், இவருக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும். இவருக்குள்ள ஜீவன் வார்த்தை சொன்னது போல நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த ஜீவ வார்த்தை, இந்த விசுவாச வார்த்தை இவருக்குள்ள போகட்டும். பெரிய மாற்றத்தை இன்னிலிருந்து பார்க்கணும். ஆவியானவரே, நீர் பேசியிருக்கிறீர். நன்றி, நன்றி ராஜா, நன்றி. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சித்தத்தை, உடைய திட்டத்தை, நோக்கத்தை இந்த ஊழிய சபை பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு நீர் பேசியிருக்கிறீர். அப்படியே ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பிளஸ் பண்ணுங்க ஊழியர்கள், குடும்பங்கள், சபை இன்னைக்கு வந்து அத்தனை பேரை நம்ம பிளஸ் பண்ணுகிறோம். கிருபை தயவு இந்த பிள்ளைகள் இருக்கட்டும். இந்த சத்திய வார்த்தை அவங்க இருத்துக்குள்ள போகட்டும். விதைக்கப்பட்ட விதை நல்ல நிலத்தில் விழுந்துதான் இருக்கட்டும். அது 30, 60, 100 பலன் தருவதாக. கருணை தட்டி அவங்க நன்றி சொல்லுங்க. கருணை தட்டி எல்லா கருணை தட்டி கத்திர அற்புதமான சத்தியத்தின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளும் இழந்த அந்த அதிகாரம், மகிமை கல்வாரி சிலுவையிலே நமக்கு உண்டாகி இருக்கிறது. அதுதான் நீங்க தெளிவா சத்தியத்தை நாம் கேட்டோம். சகல ராஜ்ய மகிமை அதிகாரத்தை கர்த்தர் சிலுவையில் அவர் கையிலிருந்து பிடிக்கிட்டார். நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பு ஆண்டு கொள்வதற்காக, பூமியிலே கர்த்தர் நமக்கு நியமித்த ஆசீர்வாதம் சுதந்திரிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ ஊழியரை கர்த்தர் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற எல்லா காலத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சரியான வெளிப்பாடோடு சத்தியவாதம் புறப்பட்டு வந்தது. சரியான வெளிப்பாடு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் தேவ திட்டத்தை பைபிள் ஸ்டடியில் போகிறார். ஹல்லேலூயா. இந்த விடவே கூடாது. ஒரு வசனத்தை எடுத்து சொன்னார். என்ன வசனம் சொன்னாரு? டைமண்ட் வசனம் சொன்னார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிற தேவனுடைய சித்தம் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலுவையில சாத்தானுடைய அதிகாரத்தை எல்லாம் தேவன் முறியடிச்சிட்டாரு. ஆதாம் அடமானம் வச்சான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை மீட்டுட்டாரு. அது நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஊழியர் கடந்த முறை வரும்பொழுது ஒரு பிரமாணத்தை சொல்லி கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் நினைவுபடுத்துகிற? இல்லை என்பது ஒரு பிரமாணம். அதை நம்ம சொல்லவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயினால இல்லை என்று அறிக்கை செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பேசும்பொழுது உண்டாகி கொண்டே இருக்கும். தேவனாகி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எடுத்து ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது தம்முடைய வார்த்தையினாலே அகிலத்தை உண்டாக்கினார். உங்களுக்கான உலகத்தை நீங்க உண்டாக்குங்க. வார்த்தை நீங்க ஆண்டவர் ஓபன் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வார்த்தையை எடுத்து நம்ம வாயினால அறிக்கை செய்யும் பொழுது, பேசும் பொழுது
ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. தேவன் நம்முடைய வார்த்தையினாலே அவருக்கான உலகத்தை உண்டாக்கினார். தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கான உலகத்தை நீ உண்டாக்க போகிறோம். அதுதான் வசனத்தை சொன்னாரு. நாம் என்ன பண்றோம்? ஆண்டவர் என்ன பண்ணிட்டு நம்மள ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற சித்தத்தை பூமியில் நிறைவேறப்படும். அவருடைய சித்தம் அங்க நோய் இல்ல, வியாதி இல்ல, தரித்திரம் இல்ல, சாபம் இல்ல, கடன் இல்ல. ஹalleluya. அந்த வாழ்ந்த பூமியில வாழ்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்தார். ஹalleluya. சத்தியத்துக்காக எல்லாம் கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. இல்ல என்பது ஒரு பிரமாணம். இல்ல வாயில வார்த்தை வரவே கூடாது. போன முறை சொன்னாரு. இந்த முறை வரும்போது என்ன சொன்னாரு? பேசாம இருக்க கூடாது. ஹalleluya. பாருங்க, ஒண்ணொண்ணு ஓபன் ஆயிட்டே இருக்கு. என்னத பேசுறேன்? கர்த்தருடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டே இருக்கணும். நான் எல்லா வார்த்தையிலும் வந்து சுகமாய் இருப்பேன். ஹalleluya. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய மகிமை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. சிலுவையில் அதுதான் நடந்தது. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். எல்லா கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஊழியக்காரர்களே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். வார்த்தை சொல்லுங்க, அந்த ஊழியக்காரர்களே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவனுக்கு நிறைவேற்ற ஊழியக்காரர்களே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம இருக்க பாதையோக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரை கொண்டு வந்த பிறகு ஊழியத்தில் கர்த்தர் அநேக மாற்றங்களை கட்டிட்டு கொண்டிருக்கிறார். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரோடு வந்த என்கையோக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம இருந்து ஊழியத்தை நிறைவேற்ற கடைசி ஜீவயோக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்டாண்டி பண்றதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கேட்ட சத்தியத்தின்படி வாழ்கிற கிருபையும் விசுவாசத்தை கர்த்தர் தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.